அண்ணன பாத்தியா அப்பா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மணி பாத்தியா வண்டி வாங்கிட்டேன்டா. வாவ் நைஸ். பூசு 10 லட்ச ரூபா வருது மணி. பழசு 8.5 லட்ச ரூபா. ஒரு வருஷம் தான் பழசு. 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எப்படி இருக்கு வண்டி? நல்லா இருக்கா? பரவாயில்லடா, வண்டி நல்லா தான் இருக்கு. இஎம்ஐல எடுத்தியா ரெடி கேஷா? அப்படியே லோனு 8.5 லட்ச ரூபாய்க்கு லோனு. இன்ஷியல் அமௌண்ட்டே கட்டலையே. யூஸ்டு கார் வாங்கும்போது எல்லாரும் இந்த விஷயத்தை தான் தப்பு பண்ணுறாங்க. லோன் வந்து காருக்கு ஃபுல்லாக கிடைக்குது அப்படின்ட்டு எப்பயுமே யூஸ்டு காரை ஃபுல் லோன் போட்டு வாங்கவே கூடாது. நியூ காரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா 6லேருந்து 7% தான் இருக்கும். அதே யூஸ்டு காருக்கு பார்த்தா அப்படின்னா 9.5லேருந்து 10.5% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். நியூ கார் வாங்குறத விட யூஸ்டு காரோட வட்டிங்கிறது ரொம்பவே அதிகம். நீ 8.5 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்க, அதுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுப்போம். நீ முழுசாக இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது குறைஞ்சது 12,70,000 கட்டி முடிச்சிருப்ப. இதே காரை நீ புதுசாக வாங்குற, ஒரு 1.5 லட்ச ரூபா முன்பணம் செலுத்துற, 8.5 லட்ச ரூபா லோன் போடுறன்னு வச்சுப்போம். அதுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நீ அந்த 8.5 லட்ச ரூபாயை கட்டி முடிக்கும் போது 11,05,000 கட்டியிருப்ப. 1.5 லட்ச ரூபாயும் சேர்த்தோம் அப்படின்னாலே 12,55,000 தான் நீ உன் காருக்குன்னு செலவு பண்ணியிருப்ப. என்னடா சொல்ற? யூஸ்டு கார் வாங்குறது ப்ராஃபிட்டபிள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை எப்பவுமே ஃபுல்லாக லோன் போட்டு எடுக்கவே கூடாது. 3ல் 1 பங்கை முன்பணமாக செலுத்திட்டு நீ கார் வாங்கின அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஃபுல் லோன் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீ ஒரு யூஸ்ட் கார் வாங்கின அப்படின்னா அதுக்கு புது காரை நீ லோன் போட்டு வாங்கிடலாம். சார், விஷயம் கன்ஃபர்ம்டு. டாப் சீக்ரெட்.